ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். உலகத்துக்கெல்லாம் உம்மை வெளிப்படுத்தினீர். சாதாரண மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை மாற்றி முற்றிலுமாக அவர்களை சீர்படுத்தினீர். அப்படியேப்பட்ட காரியத்தை எங்களுக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சொல்கிறோம், அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாள். இப்படி சரித்திரத்தை யாரையும் பற்றி நம்ம சொல்ல முடியாது. சரித்திரத்திலே யாரும் இல்லாத காரியம் கடவுள் செய்தார். ஏன் அப்படின்னால், நம்முடைய கடவுள் மாற்றும் கடவுள். அவர் God is a God of transformation. மாற்றுகிற கடவுள். பாருங்க, ஏன் மனுஷகுமாரன் ஏன் தெய்வகுமாரன் மனுஷனாக வந்தார் என்றால், ஆதாம் வெற்றிகரமான தோல்வி. எப்படிப்பட்ட தோல்வி? புதிய ஆதாம் வர வேண்டிய சூழ்நிலை. அப்ப நம்மெல்லாம் ஆதாம் ஏவாள் பிள்ளைங்க, அவங்க நம்ம கிராண்ட் மதர். அப்போ நம்ம எல்லாம் மாற்றி அமைக்கத்தான் அவர் வந்தார். பாருங்கள், சாதாரண ஒரு ஸ்டேபிள், அதாவது மிருகங்கள் இருக்கிற இடம் இன்று ஆலயமாக இருக்கிறது. கட்டடத்தை ஆண்டவர் மாற்றினார் என்றால், ஏன் மனிதரை மாற்ற முடியாது? நிச்சயமாக அவர் மாற்றுவார். ஆனால் மனிதன் பாருங்கள் சாதாரணவன் அல்ல. we are all special. ஏன்னா நம்ம பற்பல காரியத்தை நாம் செய்திருக்கிறோம், மாற்றுகிறோம். ஜெனசிஸ்ல ஒன்லி 1 டவர், இப்போ நம்ம ட்வின் டவர்ல வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ அறிவு. ஆனால் அந்த 1 டவர்ல ஏற முடியல என்றால் அவங்க நோக்கம் சரியான நோக்கம் இல்லை. அப்படி என்றால் பாருங்கள், God can make tremendous change. மாற்றுகிற கடவுள் நம்மை மாற்றுவார். Of course I must agree, allow and go through the process. திடீர்னு ஒரு பிள்ளைய கிண்டர் கார்டன் அமைச்சு நீ கார்டன்லேயே இருடான்னு எப்படி இருப்பான்? அவன் படித்து சர்வ கலாசாலைக்கு போகணும், ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னா பாருங்க, படிப்படியாக அவர் மாற்றுகிறார். நம்முடைய கடவுள் நம்மை மாற்றினார். பாருங்கள், மனிதன் இப்போ நான் சொல்லிட்டேன், முதல் டவரில் ஏறி இறங்கிட்டான்னு. பட் இப்போ சந்திர மண்டலத்துலாம் போயிட்டு வந்துட்டானே, இன்னும் வேற எங்கேயும் போய் பார்க்குறான். போயிட்டு வருமானு தெரியாது. அது he want to go up. என்ன வேலை தெரியல, பெரிய வேலை இங்கே ரொம்ப வேலை இருக்கு, எதுவும் செய்யலை, இதெல்லாம் செய்யலை அவருக்கு. ஆனால் அங்கே மேலே போகிறாராம். போகிறது தவறு இல்லை. பிஃபோர் வி சி காட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரெசரக்ஷன், பாருங்கள், உண்மையிலே உயிர்த்தெழுதல் பெரிய ஒரு மாற்றம். அதுக்கு முன்பதாக பொதுவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நான் பேச விரும்புகிறேன். லெட் மீ டாக் அபவுட் ஆர்டினரி பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ மஸ்ட் டேக் யூ டு சிங்கப்பூர். லெட் அஸ் கோ பை ஏஷியா. பயப்படாதீங்க, ஏஷியா போவோம். நிச்சயமாக அங்கே போய் இறங்கிடுவோம். இறங்கிடு தானே? அவர் நம்பிக்கை இருக்கு. அப்புறம் வாங்க போவோம். பாருங்க, நான் சிங்கப்பூரில் 7 வருஷம் படித்தேன். அதாவது 1960s. அப்பொழுது நான் பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ், நான் போனதாக அல்ல, லீகானிக்கும் துங்க அப்துல்லாவுக்கும் பெரிய கிரைசிஸ். அவர் சொல்றார் ஐ அம் த பிரைம் மினிஸ்டர் இன் சிங்கப்பூர் அப்படின்றாரு. இவர் சொல்றாரு இந்த பெரிய மாமா நான் இங்கே தான் பிரைம் மினிஸ்டர்ன்றார். எப்படி ஒரு நாள் 2 பேர் பிரைம் மினிஸ்டர் வர முடியும்? அப்போ ஒரு நாள் காலையில் தனிமையாக கூப்பிட்டு லீகானியர், தம்பி நீ போயிரு, விட்டு போயிரு, enough is enough, you be a separate country. That was a great shock and a great thing in the history. அவர் போனது நல்லது, நாட்டுக்கு நல்லது. உண்மையிலே இஸ் a great challenge for Malaysia. பாருங்கள், பற்பல விதத்தில் சாதாரண ஒரு தீவை, உண்மையிலே அந்த தீவு ஒரு காலத்தில் மலேசியாவோட இருந்தது. ஹிஸ்டாரிக்கலி இஸ் பார்ட் ஆஃப்
இந்த ஜோகோசல் தான் வித்திருக்க கூடாது இப்போ. ஆனால் தவறு செய்த வித்துட்டாரு. வித்ததுனால இப்போ பாருங்க சிங்கப்பூர் தீவா இருக்குது. ஐ எம் கிளாட் ஹி டிட் இட். பாருங்க ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபல்ஸ் 1819 ஒரு அருமையான தீவு கண்டுபிடிச்சு இதன் மூலம் நன்மை வரும் என்று சொன்னார். அது மூலம் நன்மை வந்தது, உண்மை. அப்ப பாருங்க பற்பல விதத்தில் சாதாரண ஒரு தீவை they say the third world has become the first world. எப்படி? சாதாரண ஒரு தீவு அதை சாதாரண ஒரு நாட்டை இருந்தது எப்படி முதன்மையான ஒரு நாடாக மாற்றினது யாரு? லீ குவான் யூ அவருடைய நண்பர்களும். அந்த காலத்தை பாருங்க, நாங்கள் உட்லேண்ட்ஸ்ல இருந்து சிங்கப்பூர் போவோம். இங்க ஒரு வழி அங்க ஒரு வழி தான். மலேசியன் டாலர்ஸ் $1 அங்க இங்க இப்போ கதையை மாறி போச்சு. ஸோ தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ யார் முன்னேற்றம் அடைந்தால் என்றால் நோ நீட் டு ரிசர்ச், இது பற்றி ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அண்டர்ஸ்டுட். பற்பல விதத்தில் அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். பொதுவாக பார்க்கும்போது பாருங்க, இட் இஸ் ஆல்மோஸ்ட் as clean as சுவிட்சர்லாந்து. உண்மையிலேயே அதனால அசுத்தம் இல்லைன்னு சொல்லல, நான் பொதுவான சுத்தத்தை நான் சொல்லுகிறேன். அப்போ பாருங்க பற்பல விதமான பொதுவான மாற்றங்கள் கொண்டு வந்து விட்டார் பிரதர் லீ குவான் யூ and மற்றவர்களும். அது ஒரு சிறப்பான தீவாக, அது நல்லது. அதே போல எல்லாரும் எடுக்க வேண்டியதான். ஆனா நான் இப்ப பேச போவது ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பொதுவான மாற்றம் நிச்சயமாக தேவை. பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய மாற்றம். கண்ணதாசன் பாடினாரு, மனுஷன் எல்லாத்தையும் செய்தான் ஆனா மனுஷன் மாறலைன்னு பாடுறாரு. பறவை கண்டான், விமானம் படைத்தான், ஆனா அவன் மாறலையே. பாருங்க, இயேசு 3 வருஷத்துல ஒரு புதிய சமுதாயத்தை தெரிந்து கொண்டார், கண்டுபிடித்தார். ஆனா அவர்கள் டேரிங் பீப்புள், சாதாரணவர்கள் இல்ல, அவர்கள் பட்டதாரிகள் இல்ல, நாட் ஈவன் போஸ்ட் கிராஜுவேட், சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள். எந்த ஒரு சின்ன தொழிலையும் நம்ம குறைவாக நினைக்க கூடாது. யூ ஷுட் நாட் லுக் டவுன் எனி ப்ரொஃபஷன். God can bring changes to anybody. எப்படி மாற்றம் கண்டுபிடிச்சார்? How was this possible? அவர் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை. அதுக்கு முன்னே சீஷர்கள் ரொம்ப பயந்தார்கள். ஒருத்தன் மறுதலித்தான், இன்னொருத்தன் காட்டி கொடுத்தான். பிறகு இயேசுவை when they arrested him, all disappeared. The Bible says all deserted him. அப்ப பாருங்க, we can understand. அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள சீஷர்களை எப்படி மாற்றினார் என்றால் because of resurrection. உயிர்த்தெழுதல் இல்லை, இந்த செயின்ட் ஜேம்ஸ் சர்ச்சில் இல்லை, நோவா எந்த சர்ச்சும் இல்லையா. ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் நம்மை மாற்றி விட்டது. அப்ப அந்த உயிர்த்தெழுதல் ஒரு வெற்றி கொண்டு வந்தது பாருங்க. மரணத்தின் மூலம் வெற்றி, பற்பல சோதனை மூலம் வெற்றி. பொதுவான மனிதர்கள் பலவிதமான இடைஞ்சல் உண்டு. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அங்க கட்டு இங்க கட்டு, பலவிதமான கட்டு. பட் God will break that changes, bring new life. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க புது வாழ்க்கை வாழ வேண்டும், புதிய மனிதர்களாக ஆக வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆவியை ஊதி மாற்றம் கொண்டு வந்தார். So we are ever thankful. சரி, இந்த மாற்றத்தை கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் பார்ப்போம், வேதத்திலையும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, சவுல் என்பவன் ஒரு பக்கா யூதன், சாதாரண யூதன் இல்ல, நல்ல பட்டதாரி, நன்றாக கற்றறிந்தவர். ஆனா இயேசுவை அறியாதவர். சீஷர்கள் எல்லாம் பிடிச்சி ஜெயில போறது. So he was a persecutor, அதாவது துன்பப்படுத்துகிறவர். பிறகு துன்பப்பட்டார். குட் வேர்டு, துன்பப்படுத்தினவர் துன்பப்பட்டார். இன்னும் மக்களை அரெஸ்ட் பண்ணணும் அநேகரை என்று டெமஸ்கஸ் லெட்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாரு. போற வழியில ஜீசஸ் மேட் ஹிம் டு a U-turn.
அவனை முற்றிலுமாக மாற்றிட்டார். அங்க போய் அநேகரை அவன் கைது செய்ய வேண்டும். ஆனா அங்க போய் என்ன பிரசங்கம் பண்றாரு? இயேசு உயிர்த்தெழுந்தார்னு பிரசங்கம் பண்றான். யூதர்கள்லாம் பெரிய ஷாக்கிங். ஐம் ஷூர் புக்கிட் அம்மானுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, இது என்ன அநியாயமா இருக்கு, இவன் எதுக்கு வந்தான், இங்க வந்து வேற கதையை பேசிட்டு இருக்கான் அப்படின்னு. ஐம் ஷூர் ஆல் தி fellows were shocked. God made a change. நம்முடைய கடவுள் மாற்றும் கடவுள். அவர் மாற்றிக்கொண்டே தான் இருக்கிறார். பாருங்கள், பெத்லஹேம்ல இருந்து ஜெருசலம் போயிட்டு பிறகு யூரோப்புக்கு சேர்ச்சை கொண்டு போனவரே இவர் தானே. ஸோ இவர் மூலமாகத்தான் ஐரோப்பா முழுவதும் பிறகு உலகமெல்லாம் போவதற்கு உதவியாக இருந்தார். வாட் அ பவர்ஃபுல் பர்சன். அவரை மாற்றினது யாரு? ஜீசஸ். So if God can change Saul to Paul, I'm sure he can change us. So there was a great burden and a quest to know who Jesus is. இப்ப பாருங்க, நமக்குள்ள ஒரு இந்த ஆவி இருக்கிறது, சந்தோஷம், மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்ப பொதுவாக பாருங்க, எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு ஒரு வருஷம் எங்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க. இவன் பிரசங்கமே ஸ்கூலுக்கே போகாதவன், செமினரிக்கே போகாதவன் அங்க போய் பிரசங்கம் பண்றான். We cannot underestimate anybody, you know. ஓ இவருக்கு செமினரி போகல, செமெட்ரிக்கு போகல அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க போனாடி பரவாயில்ல, they can still be a powerful preachers. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமா இருக்கும். பேச வச்சு பாருங்க. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் போயிட்டு இருந்தேன். அப்போ குட் ஃப்ரைடே அன்னைக்கு விக்டர் சாமுவேல் சொல்லுவார், எங்கெல்லாம் கூப்பிட்டு 7 பேர் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளும் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்க, ரொம்ப பயபக்தியாக சரிங்க அப்படின்னும். ஆனால் ஒருத்தர் என்ன செய்தாரு, 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டாரு. வெற்றிகரமான பிரசங்கம். அப்போ இவர் கேட்டார், ஏயா நான் சொன்னேன்னா மரியாதையாக சொன்னால 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி. அவர் சொல்லிட்டார், எனக்கு தெரிய இனிமேல் என்ன பிரசங்கம் பண்ண விட மாட்டீங்கன்னு ஒரே தான் முடிச்சிட்டேன். That was his way. அப்போ பாருங்க, உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையை நம்மலாம் பிரசங்கம் மட்டுமல்லாம வாழ்க்கை தான் பிரசங்கம். So I'm sure God will use us. Believe and obey. பாருங்கள், உயிர்த்தெழுந்த கடவுள் நம்ம அழைத்தார், நம்ம அனுப்புகிறார். எங்க? உங்க வீட்டுக்கு போங்க, உங்களுடைய நெய்பர்ஹுட் போங்க, வேலை செய்கிற இடத்துக்கு போங்க. ஆக்சுவலி த கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் இஸ் டு பி எ கிறிஸ்டியன் இன் த ஒர்க்கிங் பிளேஸ். ஒரு முறை பிஷப் கோ ஒரு கதை சொன்னார். அதாவது அப்போ ஆல் செயின்ட் சர்ச்சில் அவர் பாஸ்டர் இருந்தார், பிஷப் கோ, ரோலன் கோ, த ஃபர்ஸ்ட் பிஷப். அப்போ அவர் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு ஆள் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்களாம். சரி, உங்கள் சர்ச் மெம்பர் ஒருத்தர் என்னோட தான் வேலை செய்கிறாரு, அவர் அனுப்புகிறார். அவர் சொன்னார், என்னோட சர்ச் மெம்பர் கிறிஸ்டினே எனக்கே தெரியல அப்படின்னாரு. ஏடா பாருங்க, வி டோன்ட் அட்வர்டைஸ். ரொம்ப ஹம்பிள், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படியா? எவ்ரிபடி ஷுட் நோ, நாட் டு பி ப்ரவுட், but in humility. People will know that we are Christian. God will use us in a mighty way. Simple people, but a mighty people. இப்போ கடவுள் பாருங்கள், வெவ்வேறு மனிதர்களை, சாதாரணவர்களை, அற்பமானவர்களை உயர்த்துகிறார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப உதாரணம் ஒன்று சொல்றேனே. இப்ப ரூத் எ மோபாய், அதாவது இஸ்ரவேல் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவள். அப்படியாப்பட்டவள் தான் எருசலேம் வந்து யூத, அதாவது தாவீது குடும்பத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணி பிறகு தாவீதுக்கு கிராண்ட் மதர் ஆயிட்டாரு. பிறகு ஷீ இஸ் த ஃபாலோவர் ஆஃப் இயேசுக்கு கிராண்ட் மதர். அந்த குடும்பத்தை சேர்ந்தார். பாருங்க, எங்கேயோ இருந்தவ God brought.
We may be nobody at one time, but now we are Christ disciples. Powerful. நமக்கு இந்த வாஞ்சி இருக்குது. அப்படின்னா எப்படி மாற்ற முடியும், யாரால் மாற்ற முடியும்னு கேட்கலாம் நம்ம. அதுக்கு என்ன சரியான டோனிக் எதுவும் விற்குதோ இங்கே போய் வாங்க பசா மாலத்தில் அங்கே வாங்கிங்கன்னா கதை முடிஞ்சிடும். No tonic is available. The Spirit of God. Spirit. பாருங்க, பேதுரு நல்ல மனுஷன் தான், ஆனால் தெரியாதுன்னு சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியும் 3 தடவை சொல்லிட்டான். அதுவும் சத்தியமா வேற படிச்சு. அதாவது இந்த ஓத் கமிஷனா ஓத் இருந்திருக்காரு அந்த காலத்தில். அப்படியாப்பட்டவர் பெந்தைக்கோஸ்து அன்னைக்கு என்ன நடந்தது? ஆவினால் நிரப்பப்பட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சர்மன் சிறப்பாக பிரசங்கம் பண்ணார். இயேசுவோடு 3 வருஷம் வாழ்ந்தது உண்மை. 3000 பேருக்கு சாட்சி சொல்லி அவர்களை கன்வெர்ட்டட். பாருங்க, மீன் பிடிக்கிறவனை கடவுள் மாற்றிட்டாரு. அதனால தான் சொன்னார், follow me, I will become fishers of men. அதே பிரகாரம் வந்துட்டாரு. அப்போ நம்மளை பத்தி நம்ம you mustn't think too low. Of course, don't think too high also. நாங்க பூமி புத்திர உண்மைதான், புத்திரன் உண்மைதான், பூமின்னு சொல்லாதீங்க, வம்பு பிடிச்ச வேலை. புத்திரன் அதோடு நிப்பாட்ட வேண்டியதான். But God can change. Peter became a prince of the apostle. சீஷர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் ஆயிட்டான். அது மட்டும் இல்ல, பாருங்க, ரோமன் கத்தோலிக் சபையில they believe he was the first bishop of Rome. சுருக்கமாக என்ன சொல்றேன் என்றால், சரித்திரத்தின் மூலமாக God brought radical change in his life. முற்றிலுமாக அவனை மாற்றிட்டாரு. How transformation could take place in our life. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வரும் என்று நம்ம கேட்கலாம். எப்படி வரும்? ஜெபம், prayer is a powerful mean. ஜெப வாழ்க்கை ஜெய வாழ்க்கைன்னு சொல்றாங்க. பாருங்க, prayer for God's intervention in our life through Holy Spirit. பரிசுத்த ஆவி மூலம் ஜெபம். பாருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோமா நம்ம மாற்றுவதற்கு அது உதவியா இருக்கும். இப்பதான் அநேகருக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லையா, நோ டைம்லாம். பாருயா, கெட்டு போச்சு இல்லை காலம். சாப்பிட்றதுக்கு 4 டைம் கேன்லாம். அது என்னது? எத்தனை வேணுமா சாப்பிட ஒரு நாளைக்கு? 5. நல்ல வேலை, வெரி குட். I believe you are 3 times. I didn't tell you anything. ஏன்னா மலேசியால பாருங்க, we are so blessed. It's a promised land. ஆனால் நம்ம ஜெபம் வாழ்க்கை மறந்துடக்கூடாது. பாருங்க, செயின்ட் ஆகஸ்டின் என்பவர் எப்படி செயின்ட் ஆகஸ்டின் ஆனார்? அவங்களுடைய மதர் மோனிகா, a woman of prayer. We are ever thankful for our mothers. கூடி சீக்கிரம் மதர்ஸ் டே வருது. அவர்கள் ரொம்ப செய்திருக்கிறார்கள். Through her prayer, the sinner Augustine became a saint. சரி, ஹானா எடுத்துக்குவோம். ஹானா குழந்தை இல்லை, இவன் வாழ வேண்டும், திருந்த வேண்டும் என்று இவர்கள் ஜெபத்து he became greatest prophet. பார்த்தீங்களா, ஒரு தாயார் ஜெபம் எப்படி மாற்றி விட்டது. இரண்டாவதாக, ஸ்டடி காட்ஸ் வேர்ட். இப்போ வேதாகமம் ரொம்ப முக்கியம். இப்போதான் பைபிள் ஸ்டடி இருக்கிறது சில கோயிலில். ரெண்டாவதாக, டெய்லி பிரெட், அன்றாட அன்றுள்ள அப்பம். சிலங்க அப்பத்தை கூட பார்க்க மாட்டாங்க. வெரி குட். அந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் அதை படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிரயோஜனம். பாருங்க, இது நமக்கு உதவியாக இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஞாபகப்படுது. Go back to the Bible. Of course, he is only an agent, but return to the Bible.
So only a transformed person can bring transformation. உண்மைதானம்மா? மாற்றப்பட்டவன் தான் மாற்றம் கொண்டு வர முடியும். மாறாதவன் மாற்றம் கொண்டு வர முடியாது. I'm sure God will change. We are all powerful people. நீங்க எங்க இருக்கீங்கோ, you are Jesus representative, ambassador. எழுதி போட்டுங்க, அதை பற்றி தவறு இல்லை, எழுதி போட்டுருக்க. ஆனால் யாருக்கு காமிக்காதுங்க, எழுதி போட்டுருங்க. We are ambassadors. உண்மையிலேயே இயேசுவின் பிரதிநிதி நம்ம எங்க இருந்தாலும். So our church is a transformed church because we are transformed people. So our major concern is not a physical change. இப்போ நம்முடைய நோக்கம் பாருங்கள், பொதுவான மாற்றங்கள் இல்லை, முக்கியம்தான். இப்போ சிங்கப்பூர் மாறினது போல அநேக இடம் நாடு மாற வேண்டும். பட் நம்ம மேஜர் கன்சர்ன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். சிங்கப்பூர்ல கேள்விப்பட்டேன், மரம்லாம் வருத்தப்படுதான். மரம் ஏன்? மரத்தின் இலை கீழே விழுந்தா the tree will be fined. அது எப்படி கதை? என்னடா அது? மரத்தில இருந்து மரம் என்ன செய்யும்? ஓ, offense. Of course, certain rules are essential. So நம்முடைய கடவுள் மாற்றும் கடவுள். Ask God to bring about transformation in our life. நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், குடும்பம் மாற வேண்டும், மனிதர் மாற வேண்டும். அப்படிதான் சபையை நம்ம மாற்றலாம். So keep praying, Lord, மாற்றும் கடவுள். இப்போ காராக்கில் ஒரு சர்ச் இருக்கு, நமக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அதை மாற்றும், அங்குள்ளவர்களை நாங்கள் சந்திக்க உதவி செய்யும். என்னுடைய நெய்பர்ஹுட், நம்ம இருக்கிற இடத்துல, நான் சொல்றது இப்படி இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இல்லை, ரொம்ப பிடிச்ச வேலைங்க, காத்துட்டு இருக்கேன் எப்போ பிடிக்கலான்னு. சும்மா போய் கிராஸ் எடுக்க சொல்றான். ஐ திங்க் ஹி லைக்ஸ் a cross, you know. அவன் கிராஸை விரும்புகிறான்னு நினைக்கிறேன். ஒன்று வாங்கி கொடுத்துருவோம் கையில். பாருங்க அந்த கிராஸ் அவனுக்கு என்ன செய்யுது. Our God doesn't depend on the cross. No, we are God's powerful agent. God can change through us. So let us pray and go back to the Bible and go back to worship. Let's pray. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்று வந்தவர்களுக்காக நன்றி. இவர்கள் மூலம் அநேகர் மாற வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். மாற்றும் ஐயா, எங்களை மாற்றும், அவர்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.